இன்றைக்கி நம்ம டியூக் 390 Gen 3யோட ரியல் வேர்ல்டு மைலேஜ் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஃபுல் டேங்க் மக்கள்ஸ் டேங்க் ஃபுல் பண்ணிட்டேன். வில்லேஜ் சைடு இருக்கிறவங்கலாம் இந்த பைக்கை ரெகுலர் யூஸ் பண்ணால் என்ன மைலேஜ் வரும், அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கும், ஸோ அவங்களால பைக் வாங்கி மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக தான் நான் இந்த வில்லேஜ் ரோடில் மைலேஜ் டெஸ்ட் பண்ணுறேன். எனக்கு கண்டிப்பாக ஒரு 400cc வாங்கிட்டு நம்ம 30, 40, 50 ஓட்ட போகிறது கிடையாது. அதுக்கு நீங்கள் 250 வாங்கிட்டு போயிருக்கு. ஏன்னா இந்த பைக்கு அதுக்கு செட் ஆகாது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு 26, 27 தான். மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 40 கிலோமீட்டர் ரைட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ரீஃபில் பண்ணுவோம். மைலேஜ் என்ன வருதுன்னு பார்ப்போம். எக்ஸாக்டாக 40 ஓட்டியிருக்கேன். ஃபுல் டேங்க் 1.5 லிட்டர் பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஹாய் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம டியூக் 390 Gen 3யோட ரியல் வேர்ல்டு மைலேஜ் டெஸ்ட் பண்ண போகிறோம். சிட்டியில் மைலேஜ் எப்படி, ஹைவேல மைலேஜ் எப்படி, சிட்டிக்கு யூஸ் பண்ணலாமா, மைலேஜ் எப்படி இருக்கும், நிறைய இந்த மாதிரி கேள்வி உங்களுக்கு நிறைய இருக்கலாம். கேள்விக்கெல்லாம் இன்றைக்கி நான் பதில் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். 4 டைப்ஸ் ஆஃப் மைலேஜ் டெஸ்ட் பண்ண போகிறேன். ஒன்று வில்லேஜ் ரோட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பெங்களூர் மாடரேட் டிராஃபிக் அண்ட் பெங்களூரோட பீக் டிராஃபிக் அண்ட் ஹைவேவோட மைலேஜ் டெஸ்ட்டும் பண்ண போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பைக் எடுத்துகிட்டு போயிட்டு டேங்க் ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டெஸ்ட் வில்லேஜ் ரோட்டில் டெஸ்ட் பண்ண போகிறோம். டேங்க் டு டேங்க் ரேஞ்ச் தான். ஸோ நான் ஒரு 50 கிலோமீட்டர் ரைட் பண்ணிட்டு மறுபடியும் ரீஃபில் பண்ணுறேன். ரீஃபில் பண்ணும்போது நான் அதில் டிவைட் பண்ணி இப்படி கால்குலேட் பண்ணி உங்களுக்கு நான் மைலேஜ் ரிசல்ட்டு காமிக்க போகிறேன். ஸ்டே டியூன் ஃபார் தி ரியல் வேர்ல்டு மைலேஜ். ஸோ நம்ம பெட்ரோல் பங்கில் மீட் பண்ணுவோம். X95 ஃபுல் டேங்க் பாருங்க, ஃபுல் டேங்க் பண்ணிட்டேன். மக்கள்ஸ் டேங்க் ஃபுல் பண்ணிட்டேன் பாருங்க, ஃபுல்லாக இருக்குது. ஸோ ட்ரிப் ஒன்று ரீசெட் பண்ணிட்டேன். இப்போது நான் ஒரு 30 to 50 கிலோமீட்டர்ஸ்குள்ளே நான் ரைட் பண்ணிட்டு மறுபடியும் ரீஃபில் பண்ணுறேன். ஸோ நான் ஏன் வில்லேஜ் ரோட செலக்ட் பண்ணேன்னா போகும்போது சொல்கிறேன். மீடியம் டிராஃபிக் தான் இருக்கும், டிராஃபிக்கு மேக்ஸிமம் இருக்காது. ஸோ கியர் சேஞ்சஸ் அதிகமாக பண்ண தேவையில்லை, ஃப்ரீ ஃப்ளோவாக தான் இருக்கும். அப்பப்போ பிரேக் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கும், ஓவர்டேக் பண்ணிக்கலாம். ஓகே, சம்டைம்ஸ் நான் கொஞ்சம் ஹார்ட் த்ராட்டில் பண்ணுவேன். ரியல் வேர்ல்டாக பண்ணுற மாதிரி பண்ணுவோம். ரியல் வேர்ல்டு எப்படி நம்ம பைக் ரைட் பண்ணுவோம் அந்த மாதிரியே நான் மேக்ஸிமம் பண்ண ட்ரை பண்ணுறேன். நான் ஏன் வில்லேஜ் ரோடு செலக்ட் பண்ணேன்னா, நம்ம எல்லோரும் வந்து சிட்டியில் யூஸ் பண்ண போகிறதில்ல, எல்லோரும் ஹைவேல யூஸ் பண்ண போகிறதில்ல, டெய்லி யூசேஜுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம மாதிரி வில்லேஜ் சைடு இருக்கிறவங்கலாம் இந்த பைக்கை ரெகுலர் யூஸ் பண்ணால் என்ன மைலேஜ் வரும், அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கும், ஸோ அவங்களால பைக் வாங்கி மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக தான் நான் இந்த வில்லேஜ் ரோடில் மைலேஜ் டெஸ்ட் பண்ணுறேன். நம்ம ஃபோக்கஸ் சிட்டி அண்ட் ஹைவே மட்டும் இருக்கக்கூடாதுன்ட்டு நான் வில்லேஜையும் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்க, ஒரு என்னோடய ஸ்பீட் பார்த்திங்கன்னா ஒரு 85, சம்டைம்ஸ் 100, ஒரு ஓவர்டேக் பண்ணும்போது 100 இருப்பேன். மேக்ஸிமம் 70 to ஒரு 90 நான் க்ரூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் அந்த டைம் டிராஃபிக் இருக்குது, ஏன்னா காலேஜ் ஸ்கூல்லாம் விடுற டைம் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 5:30. ஸோ ரொம்ப ஹார்ட் த்ராட்டில் போல் நான் என்னோடய கியர் சேஞ்செல்லாம் பார்த்திங்கன்னா ஆஃப்டர் 5K and 6K RPMல நான் சேஞ்ச் பண்ணுவேன். ரொம்ப ஸ்லோவாக ரைட் பண்ண போகிறதில்ல, எப்படி ரைட் பண்ணுவாங்களோ ரியல் வேர்ல்டில் அந்த மாதிரி. ஏன்னா கண்டிப்பாக ஒரு 400cc வாங்கிட்டு நம்ம 30, 40, 50 ஓட்ட போகிறது கிடையாது, ஓட்ட முடியாது. இன்ஜின் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். அதுக்கு நீங்கள் 250 வாங்கிட்டு போயிருங்க, 200, 250 வாங்கிட்டு போயிருங்க. ஏன்னா இந்த பைக்கு அதுக்கு செட் ஆகாது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் இன்ஜின். இந்த வில்லேஜ் ரோடு மைலேஜ் டெஸ்ட் யாருக்கு செட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் போயிட்டு வரவங்களுக்கு செட் ஆகலாம், வில்லேஜுக்குள்ளே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, டவுன் டு டவுன் ஒர்க் போயிட்டு வரவங்களுக்கு, வில்லேஜ் டு டவுன் அந்த மாதிரி ரெகுலராக பைக் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ரோட்ஸில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரைட் பண்ணணும். பிகாஸ் உங்களுக்கு டிவைடர் இருக்காது. அதுவும் இல்லாமல் பீப்புள் பார்த்திங்கன்னா அடிக்கடி ரோட் கிராஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா லெஃப்ட் லேண்ட்லேருந்து டக்குன்னு ரைட் லேண்ட் டேர்ன் பண்ணுவாங்க. அப்படின்னு டாஸ்மார்க் நிறையா இருக்கும் மெயின் ரோட்லேயே. நம்ம குடிமக்கள் மது அருந்து விட்டு ரோட் சைடு வரலாம். ஸோ எல்லாமே இருக்கும். அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக ரைட் பண்ணணும்.
எப்போவுமே உங்கள் பிரேக்கில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் தென் ரொம்ப ஸ்பீடு எடுக்கக்கூடாது. ஸோ இந்த 80, 100, 90 எல்லாம் இந்த பைக்கு ரெபபிளான ஸ்பீடு தான், ஸ்டாப் பண்ணிடும் ஈஸியாக. பியாண்ட் 100, 120 எல்லாம் வேணாம் இந்த மாதிரி ரோட்ஸில். ஸ்கூல் காலேஜ் பசங்க வர்ற டைம் நீங்கள் அதான் நான் சொன்ன மாதிரி தான் 75 to 90 இல்லை 100, அண்டர் 100 ஓட்டினா எப்படி மைலேஜ் கிடைக்கிறது தான் பார்க்கணும். கியர் சேஞ்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்மியான ஆர்பிஎம்ல சேஞ்ச் பண்ணுவோன்னா ஒரு மிட் ரேஞ்ச் 5 to 6 அந்த இதில் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டார்க் டெலிவரி நல்லாயிருக்கும், இன்ஜின் ஸ்ட்ரெஸ் ஆகாது. ஸோ நல்லாயிருக்கும், ஃப்ரீ ஃப்ளோவாக போயிட்டே இருக்கலாம். மைலேஜ் எப்படி வரப்போகுதுன்னு தெரில. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு 26, 27 தான். இன்னொன்று பைக் வந்து பிராண்ட் நியூ கிடையாது. பைக் வாங்கி ஆல்மோஸ்ட் 1 year ஆக போகுது. அரௌண்ட் 6200 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த மைலேஜ் ரேஞ்ச் உங்களுக்கு இன்னுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வண்டி நியூ பைக் கிடையாது. அண்ட் தென் ரொம்ப ஓல்டு பைக்குங்களில் கிலோமீட்டரும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ரன் ஆகிருக்கு. ஏன்னா வாங்கின புதுசில் பார்த்தீங்கன்னா நல்லாவே மைலேஜ் கொடுக்கும். ஸோ இப்போ வந்து ஸ்ப்ராக்கெட் லைட்டாக தேஞ்சிருக்க சான்ஸ் இருக்குது. எல்லாமே இந்த மைலேஜ் டெஸ்ட் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டான கண்டிஷன். அங்கே பாருங்க, இதை தான் சொன்னேன் பாருங்க, அங்கே தான் வந்து டாஸ்மாக் இருக்குது. அதுக்கு தான் தலைவர் அப்படியே வேகமாக போகிறார். வேலையை முடிச்சுட்டு அப்போவே டேரெக்டாக போகிறாருன்னு நினைக்கிறேன். குழந்தைங்களாம் ஸ்கூல் போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. பர்ஃபெக்டான கண்டிஷனுங்க. நான் இது மதிய வண்டி எட்டு வந்ததுனால உங்களுக்கு டிராஃபிக்கே இருந்திருக்காது. சும்மா நான் ஃப்ரீ ஃப்ளோவாக ஓட்டிகிட்டு வந்திருப்பேன். உங்களுக்கு மைலேஜ் டெஸ்ட் பண்ணியிருக்கும் அதிகமாக கிடச்சிருந்துருக்கும். மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிருக்கலாம். இந்த கண்டிஷன் தான் எனக்கு ரொம்ப பெட்டராக தெரியுது. இந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கான பர்ஃபெக்ட் கண்டிஷன். இதே மாதிரி தான் நான் உங்களுக்கு வந்து சிட்டி டிராஃபிக்கும் காமிக்க போகிறேன், மாடரேட் அண்ட் பீக் டிராஃபிக்கும். ஏன்னா நான் ஆஃபீஸ் போகும்போது தான் உங்களுக்கு ஃப்ரைடே மாடரேட் டிராஃபிக் இருக்கும். அண்ட் டியூஸ்டே எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பீக்கில் இருக்கும் டிராஃபிக். நீங்கள் ஊரோட அழகு ரசிங்க. பாருங்க எவ்வளோ பச்சை பசியான்னு இருக்குதுன்னு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 13.3 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்துட்டு யூ டர்ன் போடுவோம். நான் மைலேஜ் நிறையா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரைட் பண்ண போகிறது கிடையாது. இந்த இன்ஜின் ரொம்ப ஸ்மூத்துங்க, லோ எண்ட்லேயும் மிட் ரேஞ்சிலையும் பழைய இன்ஜின் கம்பேர் பண்ணும்போது. KTM RC 390 BS4 வச்சுருந்தேன், 2018 மாடல். ஸோ எனக்கு பழைய 390யோட இன்ஜின் தெரியும். ஸோ இந்த புது ஜென் 3யோட இன்ஜினோட கேரக்டர்னு தெரியும். பழைய 390 பார்த்தீங்கன்னா அதோட பவர் பேண்ட் பார்த்தீங்கன்னா டாப் RPMல தான் இருக்கும். ஒரு 6, 7, 8, 9 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் லோ எண்டில் ஒரு 6, 5 ஓட்டும் போது உங்களுக்கு மைலேஜ் நல்லா கொடுத்துச்சு. ஏன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு பவர் ப்ரொடியூஸ் ஆகாது. பட் இதில் பார்த்தீங்கன்னா கிரண்ட்டு நல்லா இருக்குது. ஒரு 4, 3, 4, 5லேயே ஸ்டார்ட் ஆயிரும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் இருக்கும், பட் மைலேஜ் ட்ராப் இருக்கும் அண்ட் கம்பேர்ட் டு தட் ஓல்டு 390. ஸோ மைலேஜுக்காக தான் நீங்கள் இந்த வண்டி வாங்குறீங்கன்னா வாங்க வேணாம். ஸோ மைலேஜ் காம்ப்ரமைஸ் ஆக முடியுமா? இந்த இவ்வளோ தான் மைலேஜ் கொடுக்குற ரியல் வேர்ல்டில் இதுக்கு நீங்கள் காம்ப்ரமைஸா அப்படிங்கிற மாதிரி தான் நான் எடுக்க போகிறேன். நான் இது மைலேஜ் இவ்வளோ கொடுக்கும், நல்ல மைலேஜ்லாம் நான் சொல்லி இந்த வீடியோ எடுக்க போகிறது கிடையாது. உங்களால் இதை ஹேண்டில் பண்ண முடியுமா இந்த மைலேஜ்? இந்த வீடியோவோட மோட்டிவே அதாங்க. நீங்கள் மைலேஜ் வேணும்னா இந்த பைக் எடுக்கக்கூடாது. ஆல்மோஸ்ட் 19 ஓட்டி வச்சுருவோம். 1 கிலோமீட்டர் ஓட்டிட்டு யூடர்ன் எடுத்துருவோம். தொட்டாச்சு 20. ஸோ எக்ஸாக்டாக 20ல் இருக்குது. 20.1. இப்போ யூடர்ன் போடுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 29.5ன்னு காமிக்குது. பட் அவ்வளோலாம் கிடைக்காதுங்க. எப்போ இந்த மாதிரி நல்ல பிளைண்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா லெஃப்ட் ஏறிட்டு மாட்டி ரைட் வாங்க. ஏன்னா ஆப்போசிட் வர வண்டி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லேண்ட் யூஸ் பண்ணாங்கன்னா ஈஸியாக தட்டிடும்.
அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரைட் பண்ணுங்கள். பாருங்க, இப்படி தான் எடுக்கணும். அப்போ தான் வண்டி நல்லா கார்னர் பண்ணும். ஸோ ஆப்போசிட்டில் வண்டி வந்தாலும் பிரச்சனையே இருக்காது. பயப்படாமல் நீங்கள் கார்னர் எடுக்கலாம். இங்கேயும் அதே மாதிரி கொஞ்சம் மேலே போயிட்டு இப்படி எடுக்கணும். அப்போ வண்டி நல்லா கார்னர் பண்ணும். முக்கியமான விஷயம், அந்த லேண்டுக்கே போக வேணாம். ஆப்போசிட்டில் வண்டி வரல, எனக்கு பிளைண்ட் ஸ்பாட் இல்லை, ஓவர்டேக் பண்ண முடியும் அப்போ போது மட்டும் தான் நீங்கள் அந்த லேண்டுக்கு போயிட்டு நீங்கள் ஓவர்டேக் பண்ணிவிட்டு மறுபடியும் லேண்டுக்குள்ளே வந்துடணும். கார்னரில் அந்த லேண்டுக்கு போகவே கூடாது. அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருங்க. வண்டி அவ்வளோ அந்த பக்கம் போகுதுன்னா ஸ்லோ பண்ணிடுங்க. நீங்கள் கார்னர் என்ட்ரிலேயே நீங்கள் ஸ்லோ பண்ணிடணும். அந்த லேண்டுக்கே போக வண்டி விட்டுறக்கூடாது. நமக்கு எங்கே ஸ்பீடாக போகணும், எங்கே ஸ்லோ பண்ணணும்னு கிளியர் ஐடியா இருந்ததுன்னா போதுங்க, நம்ம ஒரு நல்ல ரைடர். எல்லா இடத்துலையும் ஸ்பீட் பண்ணக்கூடாது, எல்லா இடத்துலையும் ஸ்லோவாக ஓட்டக்கூடாது. நீங்கள் ஹைவேயில் போய் சென்ட்ரல் லேண்டில் ஸ்லோவாக ஓட்ட முடியுமா? இந்த ரோட்டில் நீங்கள் ஹை ஸ்பீட் ஓட முடியுமா? கூடாது. ஸோ அதை நீங்கள் நல்லா கிளியராக தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு சூப்பர் ரைடருங்க. மற்றவங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் நம்ம ஒரு ரைட் பண்ணாவே ஒரு பெஸ்ட் ரைடர் என்னை பொறுத்தளவுக்கு. பார்த்தீங்களா அந்த வண்டியோட பிரச்சனை? பார்த்தீங்களா ஏபிஎஸ் இல்லாதங்க ரீசன் பாருங்கள். ஏபிஎஸ் இல்லாமல் பார்த்தீங்களா என்னாச்சுன்னு? பேனிக் பிரேக்கிங். ஃப்ரண்ட் வந்து 70, பேக் வந்து 30. இந்த பிரேக்கிங் ரேஷியோவில் நீங்கள் பிரேக் பண்ணிங்கன்னா வண்டி எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே நிறுத்தும். ஸோ பேனிக் பிரேக்கிங் பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். பாருங்க, இது வந்து சரியான கார்னர். இப்போ நம்ம வந்து கார்னர் என்ட்ரிக்கு முன்னாடியே நான் 4th கியர் வந்து ஸ்லோ பண்ணிடுவேன். அவ்வளோதான். இந்த நீங்கள் உங்கள் லேண்ட் சேஞ்ச் பண்ணலீங்கன்னாவே எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. அப்பா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே லேண்ட் சேஞ்ச் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா வண்டியில் ஆப்போசிட்டில் வண்டி வரல. இந்த மாதிரி கார்னர் பண்ணும்போது நீங்கள் ஃப்ரண்ட் பிரேக் யூஸ் பண்ணுவோன்னா பேக் பிரேக் வந்து லைட்டாக டேப் பண்ணி எடுத்திங்கன்னா போதும். இந்த மாதிரி கார்னர் வந்து நீங்கள் வந்து ஃபுல் த்ராட்டில் கொடுத்துறாதீங்க. த்ராட்டில் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். கார்னரோட என்ட்ரியில் ஃபுல் த்ராட்டில் போகக்கூடாது, கார்னரோட எக்ஸிட்டில் ஃபுல் த்ராட்டில் போய்க்கலாம். போலீஸில் இருக்காங்க. இது கோவில் திருவிழாவில் சண்டை போல். நான் உங்ககிட்ட ஒன்று கன்வே பண்ண மறந்துட்டேன். நான் டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் ஏர் பிடிச்சிட்டேன். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 29 வச்சுருக்கேன், பேக்கில் பார்த்தீங்கன்னா 31 வச்சுருக்கேன். இந்த மைலேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம த்ராட்டிலோட இன்புட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பெருசாக கன்சிடர் பண்ணிக்க வேணாம். இன்னும் 1 கிலோமீட்டரில் நம்ம ரீஃபில் பண்ண போகிறோம். வில்லேஜ் டவுனோட ரியல் மைலேஜ் தெரிய போகுது மக்களை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 40 கிலோமீட்டர் ரைட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ரீஃபில் பண்ணுவோம், மைலேஜ் என்ன வருதுன்னு பார்ப்போம். எக்ஸாக்டாக 40 ஓட்டியிருக்கேன் ஃபுல் டேங்க். போதும் ப்ரோ. பார்த்தீங்கன்னா 1.5 எக்ஸாக்டாக 1.5 1.5 லிட்டர் பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம கால்குலேட் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ 40.1 டிவைடட் பை 1.50. பாருங்கள், இதுதான் ஒரிஜினல் மைலேஜ். புரியுதுங்களா? 26.73, அரௌண்ட் 27. இதே மாதிரி நான் உங்களுக்கு சிட்டி மாடரேட், சிட்டி பீக் டிராஃபிக் அண்ட் ஹைவேயோட மைலேஜும் நான் உங்களுக்கு போடுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ். அவ்வளோதான், நம்ம ரிவ்யூ முடிஞ்சு. பாய் பாய். நீங்கள் டே 2
இன்னைக்கு நம்ம ஹைவே மைலேஜ் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸ்டே டியூன் ஃபார் தி ஹைவே மைலேஜ். இந்த பைக்கை வாங்கிட்டு ஸ்லோவாக போனால் பசங்க எப்படி ஸ்லோவாக போவானுங்க. சர்ப்ரைஸ் பண்ணிடுச்சு. என்ன பைக்குங்க,